மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரலை வலிமையாக்குவதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? சிலருக்கு அந்த வயது வித்தியாசமே இல்லாம குழந்தை பருவத்துல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எந்த கிளைமேட்னாலும் சரி, எனக்கு குளிர்காலமோ இல்ல பனிக்காலமோ இல்ல கோடை காலங்கள்ல கூட என்னன்னா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக இந்த கபம் தொடர்பாக வரக்கூடியதுதான். வாதம், பித்தம், கபம் இந்த 3 தோடங்கள்ல கபம் அதிகரித்து நமக்கு நுரையீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லலாம். இந்த நுரையீரல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்? முக்கியமாக இந்த கபம் நம்ம உடல்ல இருந்து எப்படி நுரையீரலை பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலயே சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடியவங்க இந்த சைனசைட்டிஸ் இருக்குன்னா என்னால எதுவுமே பண்ண முடியலைங்க, அவங்களுடைய வாய்ஸே என்னன்னா மூக்குல ஏதோ அடைச்ச மாதிரி தான், மூக்கால பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுவாங்க. இதனோட நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்குல சதை வளர்ச்சி பிரச்சனையும் இருக்கும். இது இருக்கும் பட்சத்தில் நாளடைவில் என்ன ஆகும்னா இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே லங்ஸ்குள்ள நுரையீரலுக்கும் நமக்கு வர ஆரம்பிக்குது. நுரையீரல்ல நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளோ பிளட்ல டாக்ஸின்ஸ் அதிகமாகிறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லங்ஸ்ல இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், கழிவுகள் சேர சேர என்ன ஆகும்னா ரத்தத்திலும் நமக்கு கழிவுகள் அதிகமாக சேருது. லங்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமான டஸ்ட் நம்ம இன்ஹேல் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நியூட்ரிஷன், இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதிகமான ஸ்மோக், புகைப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ லங்ஸ்ல அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இதனால ரத்தத்திலையும் நமக்கு நிறைய கழிவுகள் சேர ஆரம்பிச்சிடும். இதுல முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு பிரீத் பண்ணும்போதே குறிப்பிட்ட அளவுக்கு மேல இன்ஹேல் பண்ணவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அதாவது காற்றை உள்ளிழுக்கும் போது பாதி தான் இழுக்க முடியுது, அதுக்கு மேல இழுக்க முடியல அப்படின்ட்டு பிராங்கைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதுல ஏர் பேசேஜ்ல நமக்கு ஏதாவது பிராங்கைலையோ உள்ள ஆல்வியோலையோ ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டு இருந்தா மூச்சை உள்ளவே இழுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சளி ரொம்ப சேர்ந்திருக்கு, இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு. இதுல நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் இருக்கும். என்னன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன், வைரஸோ பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சையோ தொற்றுக்கள் ஏற்பட்டு லங்ஸ்ல நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நிமோனியா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷனோட சேர்ந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ், டிபி நோய், காச நோய். இந்த காச நோய் ஒருவருக்கு நுரையீரல்ல ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா இதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல மற்ற பகுதிகளையும், குடல் பகுதியிலயோ, பெண்களாக இருக்கும்போது யுட்ரஸ்லயோ, ஓவரிஸ்லயோ, எலும்புகள்லயோ, மற்ற பாகங்கள்லயோ இந்த டியூபர்குலோசிஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கான சித்த மருந்துகள் நம்ம எடுக்கும்போது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது. சரி, அப்ப நுரையீரலை வலிமையாக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் செல்ஃபா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நுரையீரல் நல்ல ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பிரீத்திங். ஃபர்ஸ்ட் ஒரு தரையில நல்லா ஒரு மேட் போட்டு காலையில நம்ம உட்காந்துடணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து பிரீத் நார்மலா பிரீத்திங் பண்ணணும். நல்லா டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது எந்த லெவலுக்கு நமக்கு லங்ஸ் நல்லா விரிவடையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு பல்மனரி எடிமா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். நம்ம நுரையீரல்ல தண்ணி சேர்ந்திருக்கக்கூடிய நிலை. சிலருக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் போதோ, லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, இல்ல கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தண்ணி சேர ஆரம்பிச்சு நமக்கு இந்த எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியோ இல்ல நமக்கு நுரையீரலுக்கு உள்ள சளி சேர்ந்து காற்றே போக முடியாது. ஸோ லங்ஸ்ல இருக்கக்கூடிய லோப்ஸ்ல ஒவ்வொரு லோப்ஸ்லயும் ஏதாவது பாதிப்புகள் இருந்தா உள்ள காற்றே போக முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். அப்ப நார்மலா நல்ல ஃப்ரெஷ் ஏரை டீப்பா ஸ்லோவா பிரீத் பண்ண நமக்கு லங்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸா இருக்கட்டும், அடைப்புகளா இருக்கட்டும் வெளியேறும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குதா, பால்பிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படபடப்பு வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இருமல் வர்றது, மூச்சு திணறல் ஏற்படுறது, ஒரு 4 வார்த்தை சேர்த்து பேசுற அப்படியே மூச்சு வாங்கிட்டு திரும்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு லங்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான
அறிகுறிகள் தான். சில நேரம் உணவு சாப்பிடும் போதும் நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கு, நைட்டு தூங்கும் போதும் நெஞ்சு அடைச்சு என்னால வந்து சரியா தூங்க முடியல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டோ இல்ல பாதி அளவு சாஞ்சிட்டோ படுத்து தூங்கினாதான் எனக்கு வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கும், நுரையீரல் கழிவுகள் வெளியேறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல இந்த கபத்தை சமநிலைப்படுத்தணும். 3 தோடங்களில் கபம் நமக்கு சமநிலை ஆகும்போது என்ன ஆகும்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. சரி, இந்த கபத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் நுரையீரலை வலிமையாக்குறதுக்கும் என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஹோம் ரெமெடி சொல்றேன். இதுக்கு முக்கியமாக ஜாதிக்காய், மாசிக்காய் நமக்கு தேவைப்படுது. எப்படி இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சாதம் வடிச்ச தண்ணி, கஞ்சி தண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது நமக்கு தேவை. நம்ம சாதம் வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை திரும்ப அடுப்புல வச்சு ஹீட் பண்ணணும். நம்ம வந்து எத்தனை ஜாதிக்காய், மாசிக்காய் தேவையோ, ஒரு 2ஓ 3ஓ அந்த கஞ்சி தண்ணியில போட்டு அதுலயே கொதிக்க வைக்கணும். இந்த சாதம் வடித்த தண்ணீர்ல 2-3 ஜாதிக்காய், 2-3 மாசிக்காய் போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது ஒரு 10 நிமிடங்கள் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் எடுத்து காய வச்சிடணும். இது நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டாலும் சரிதான். இல்ல தேவையான போது எடுத்து பசும்பால் விட்டு உரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நுரையீரல்ல அதிகமான சளி சேர்ந்திருக்கு, பிரச்சனை இருக்கு, மூச்சு விடுறதுல சிரமம், பேசும்போது நமக்கு பிரச்சனை இருக்குன்னா இது எடுத்து நல்லா உரசி, ரெண்டுத்தையுமே பசும்பால் துளி துளியா விட்டு உரசி நம்ம நாக்குல தடவிக்கலாம். இல்லைன்னா இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை பசும்பால்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கூட பயன்படுத்தலாம். இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா நுரையீரல்ல வந்து வலிமைப்படுத்துவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கும் நமக்கு பயன்படுது. அடுத்து முக்கியமாக நுரையீரலை வலிமையாக்குவதற்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கோல்டு காஃப் எதுவுமே இல்லைங்க, சளி தொந்தரவே இல்லை, ஆனா மூச்சு வாங்குது, பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, நெஞ்சு பகுதி வந்து பாரமாவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வால் மிளகு நமக்கு தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள்ல வால் மிளகு நமக்கு சேருது. இந்த ஒரு மூலிகையே போதும் நம்ம நுரையீரலை வலிமையாக்குவதற்கு. சரி, இந்த வால் மிளகை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, வால் மிளகு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தூதுவளை சாறு விட்டு நம்ம ஊற வைக்க போறோம். இந்த தூதுவளை சாறு நமக்கே தெரியும், தூதுவளைனா கப நோய்களுக்கு சிறந்தது, குழந்தைகள் இருந்து நம்ம பயன்படுத்துவோம். தூதுவளை சாறு எடுத்துடணும். எடுத்து இந்த வால் மிளகுல ஊத்திட்டு இரவு முழுவதும் அப்படியே இருக்கும். இதை வெயில்ல வச்சு அந்த சாறு எல்லாம் வத்தி நமக்கு இந்த வால் மிளகும் நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா காய்ந்த பிறகு எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கிறோம். இந்த வால் மிளகு பொடி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இதுல 1/4 பங்கு அளவுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கிறோம்னு நான் சொல்றேன். 1/4 பங்கு அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு ஏலரிசி, ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது 2 மூலிகையும் 1/4 பங்கு 1/4 பங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கணும். இந்த சூரணம்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக ரொம்ப வருஷமா கிரானிக்கா நமக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அது சரி செய்யணும்னா இதை நம்ம பயன்படுத்தணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு கலந்து சாப்பிடணும். இல்லைன்னா வெந்நீர்ல காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது ஆஸ்மா இருக்கு, வீசிங் இருக்கு, பிராங்கைட்டிஸ் இருக்கு, இல்ல நம்ம சொல்லக்கூடிய நிமோனியா, டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி மூச்சு வாங்குறது, பேசும்போது ஒரு 4 வார்த்தை பேசுறோடனே அப்பாடான்னு மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். வால் மிளகு நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். 2 வயது குழந்தையில இருந்து 2 வயது குழந்தைங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு கொடுத்தாலே போதும். தேன்ல கலந்து நாக்குல தடவி விட்டோம்னா ரொம்ப கர்ரு கர்ருன்னு மூச்சு வாங்குது, பால் குடிச்சா கூட வாந்தி எடுத்துடுறாங்க, உணவே உள்ள போகலன்னு சொன்னீங்கன்னா இந்த மருந்தை கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை குழந்தைகளுக்கு 2 சிட்டிகை அளவு கொடுத்தா போதும். இதை பயன்படுத்த பயன்படுத்த நுரையீரல் நமக்கு வலிமையாகுது. இரவு நேரத்துல தூங்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா பெரியவர்களும் இதை பயன்படுத்தலாம். வெற்றிலைய கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவிடணும், தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கற்பூர பொடி இருக்கு இல்லைங்களா, கற்பூரத்தை பொடி பண்ணி அந்த வெற்றிலைக்கு மேல லேசா தூவிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் தூவிட்டு லேசா ஒரு விளக்குல
இந்த வெற்றிலையை நம்ம காட்டும் போது சூடா இருக்கும், லேசா சூடாகும் போது அதை முதுகு பகுதியில நெஞ்சு பகுதியெல்லாம் ஒட்டி வச்சிடணும். தினமும் இரவு நேரத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு வரும்போது நான் சொன்ன இந்த மருந்தும் நம்ம சாப்பிடும்போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். சளி தொந்தரவு, வீசிங் இருக்கு, சரியாவே மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி நமக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு, ரொம்ப வருஷமா ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி தொடர்பான இல்ல கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல்ல நீர் கோத்திருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துவும் இருக்கு. ஸோ இந்த பதிவுல பலர், அதாவது குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். நிச்சயம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.